இக்கா மர்மோ தனி கொடுத்தனும் போறான்னு போட்டவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல வயல்ல தான் நின்னேன். அந்தால மாட்டை ஓட்டி விட்டுட்டு அந்தால கிளம்பிட்டோம்ல. இதுக்கு முன்னால ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தாக்கா, அந்த வீட்டை நம்ம பிள்ளை தானே வாடகை எடுத்துச்சு. அப்ப அதையும் கொடுக்கணும்லக்கா வாடகை. இப்ப இந்த பிரச்சனைனால இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டா. அப்ப 2 வீட்டு வாடகையாக கொடுப்பா. பாவம்லக்கா பிள்ளை. எனக்கு அதான் தோணுச்சு, அங்கேயும் வாடகை கொடுத்து இங்கேயும் ஒரு வாடகை கொடுக்க முடியுமா, அதையும் மர்மம் தான் கொடுக்கணும் அப்படி நினைச்சு கேட்டேன் மர்மன்ட்ட. எல்லா தாயி என்னக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதான் உன் மொபளுக்கு அங்க சொந்த ஊர்ல ஒரு வீடு கிடைக்கல, புறவு என்ன அங்க அவன் மாமியா இருக்க வேண்டியதுல இங்க வந்து கிடைக்கலன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காவளோ. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஏங்க வந்து கிடக்க அங்க சொந்த வீட்டுல இருக்கலாம்ல வாடகை கொடுக்காம. எல்லாத்தையும் விளாவரி என் மருமோன்ட்ட கேட்டேன் அன்னைக்கு. என்ன தெரியுமா சொல்லிச்சு மருமோனுக்கு இருக்க சொந்த வீடு வந்து ஓட்டு வீடுக்கா, அங்க கொஞ்சம் ஒளி வீட்டு தான் இருந்திருக்கு. என் மொவங்க வந்து இந்த ஊர்ல ஒரு வீட்டு வாடகை எடுத்து இருந்தாவோ. அந்தால மாமியாக்காரி அங்க ஒழுவுதல அதை ரிப்பேர் பார்க்கணும், அந்த துட்டு தான் இந்த துட்டு தான் சொல்லி ஒயாம பஞ்சரிச்சிருக்கா. அந்தாலதான் என் மருமன் சொல்லி இருக்கு, எம்மா ஒழுகுதுங்க இல்ல எதுக்கு அங்கே தனியா இருந்துட்டு இருக்க, பேசாம வந்து இரி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஐயாம அந்த வாட்டு வீட்டை போட்டு ரிப்பேர் பார்த்துட்டு கிடக்காத செலவுக்கு ஒட்டிக்கு ரெட்டு செலவா, பேசாம கொஞ்ச நாள் கழிச்சுனா தட்டி நிறத்திட்டு புது வீடா போடுமாமா மட்டு போட்ட வீடு அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்தால என் மோளுக்கு மாமியாரும் பொட்டியை கட்டிட்டு இங்க வந்துட்டா. இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அந்த நீலாம்பரி வந்து சேர்ந்தா என் மோவ வீட்டுக்கு. இங்க மாமியா வீட்டுல கஷ்டப்பட்டு கிடந்தவா இங்க வந்தா நல்ல சொகுசா இருந்து பழகிட்டாளா. இங்க இருந்து அடிச்சு பத்தினாலும் போக மாட்டேங்க. இப்படிதான் காலம் மணி நேரமும் போயிட்டே இருந்துச்சு. இப்ப திடுதுப்புன்னு பிரச்சனை வந்துச்சு பத்தியாக்கா. அந்தாலதான் பார்த்தாரு என் மரமே. என் மோவ கூட சொல்லல, என் மருமகன் தான் இந்த வீட்டை இருந்தா சரிப்படாது, பேசாம நம்ம தனி வீடு கொடுத்து போயிரும் அப்படின்னு என் மவளுக்கு இந்த வீட்டை பார்த்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் தலை மருமன்ட்ட கேட்டேன், மருமனே அப்ப அந்த வீட்டுக்கு நீங்க தான் வாடகை கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு நீங்க தான் வாடகை கொடுக்கணும், என்ன செய்ய போறியா அப்படின்னு. அந்தாலதான் மருமன் சொல்லிச்சு, எத்தே எங்க அம்மிட்ட பேசிட்டேன், வாடகை பாதியே நான் கொடுக்கேம்மா, ஒண்ணு பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, மீதி வாடகைய உன் மோவல கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு என் தங்கச்சிக்காரி வாயே திறக்கல. எங்க அம்மா மட்டும் இருந்தா பேசாம இருப்பதே, என் தங்கச்சிக்காரி இருக்க விட மாட்டாங்களே. எங்க அம்மைக்கு ஸ்க்ரூ கொடுத்து இவ்வளவு பிரச்சனை இழுத்து விட்டுருக்கா. இன்னும் ஒரு மாசம் பாப்பேன், பாதி வாடகை கொடுப்பேன், அடுத்தாலும் எதையாவது வேண்டாத வேலை செஞ்சுட்டு இருந்தானா என் தங்கச்சி முழு வாடகையை நீனே கூடுன்னு சொல்லிட்டு ஒப்பிச்சுட்டு பேசாம நான் என் போக்குல இருந்துடுவேன், இந்த வீட்டுக்கு மட்டும் வாடகை கொடுத்துட்டு அப்படின்னாரு. அது கரெக்ட் தானே சொல்ல தாயி, மருமே சரியா தான் பேசியிருக்காரு. ஆமா, இந்த வீட்டு மட்டும் வாடகை கொடுத்துட்டு பேசாம இருக்க சொல்லுவோம் மருமனை. அவ்வளவு கொடுப்பாலும் இல்லைன்னு என்ன செய்தாலுவா. வீட்டு வாடகை குறைச்சல் தாங்க, நம்ம ஊர்ல கிராமம் தானே, 2500 தான் வாடகை, அதுக்கு மேல வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டாராம். 2500 தான் வாடகையா? பரவாயில்லையேக்கா. ஆமா தம்பி, 2500 மிச்சமா இந்த ஊர்ல எங்க கேட்க முடியும், அதனாலதான் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம நல்ல ஆள்களா இருந்தா வீடு நல்ல பத்திரமா பாத்துக்கணும், எங்களுக்கு வாடகை முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் சொல்லியிருக்காரு. வீட்டு ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு, அவருக்கு வீடு தானே முக்கியம், அவருக்கு எல்லாம் துட்டா முக்கியம். அவர்கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு, இந்த வீட்டுல இருக்க இந்த சோபா செட் எல்லாம் அப்படி இருந்திருக்கு. சரி மருமை தெரிஞ்சால, சரி நீங்க பயன்படுத்திக்கிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட இலகுன மனசோட கொடுத்திருக்காரு. யார் இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இறக்கம் பார்த்து கொடுக்க? பரவாயில்லையக்கா, டவுனா இருந்தா அவ்வளவுதான், இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாவளோ வசதி பண்ணி. என் மர்மம் நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதா அமையும். என்ன மர்மல சோர்துனாச்சா? சோர்துனாச்சாவா? உங்க 4 பேரை தவிர எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பந்தியும் முடிஞ்சாச்சு. ஆளுக்கு 2 கப்பு பாலத்துக்கு குடிச்சு போட்டோம். ஐவரு 2 பழத்தை வர தின்னு போட்டோம் எல்லாரும். பிறகு என் மொவ வர காப்பி விட்டு கொண்டதால அதையும் குடிச்சு போட்டோம். பயிர் வர கம்முன்னு இருக்கு. அதான் கொஞ்சம் செவிக்கண்டமா, அதான் உட்காந்து பாடு பேசுமேன்னு பேசிட்டு இருக்கோம். என் தம்பி வர அப்பப்ப போன்ல பேசுவான், ஆனா நேர்ல பார்க்கும்போது தானே என்னென்ன பேசணுமோ பேச முடியும். அதான் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கோம். அதுவும் சரிதான், அக்கா தம்பி பாசம்னா சும்மையா? எப்பப்பா பேச வேண்டிய கதைகள்லாம் பேசி தீருங்க. உங்களை மாதிரி யாராலையும் பாசமா இருக்க முடியாதம்மா அக்கா தம்பி எல்லாம். இந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி முறிச்சிட்டு சண்டை போட்டுட்டு தெரியுதாவா? கூட பிறந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி முறிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? எல்லாரும் ஒத்துமையா இருந்தா பலம். அது உங்களுக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன சின்ன பண்ணு? ஆமா, டிஃபன் கரியர் காணுமா? ஐயே, எல்லாரும் டிஃபன் கரியரை பார்த்துதான் ஒரு மாதிரி வாய் பிளந்துட்டு இருக்கேடா. நல்லபடி. ஆமா, காணுமா டிஃபன் கரியர்? காணாதான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இது சின்ன பல்கைப்பு விடுதானே, அதனாலதான் சின்ன டிஃபன் கரியர் எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட 2 அடியில இருந்து 20 அடி வரைக்கும் ஏகப்பட்ட விதத்துல டிஃபன் கரியர் வச்சிருக்கேன். சின்ன பால்காய்ப்பு வீடு, கல்யாண வீடு, இந்த மாதிரி விசேஷ வீடுகளா இருந்தா 2 அடி, பெரிய லெவல்ல இருந்தா 20 அடி, இடப்பட்ட லெவல்ல இருந்தா அதுதாப்புல எடுத்துக்கிடுவேன். சின்ன பொண்ணு என் புருஷனால பால்காய்ப்பு வர முடியல, வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. வரதுக்கு ராத்திரி ஆகும். அதான் 7 போல எடுத்து வச்சிட்டோம்னா அவர் ராத்திரி போல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரல. அதுக்குதான் இந்த டிஃபன் கரியர்ல எடுத்துட்டு போறேன். சரி சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். வசந்திக்கு இந்த விசேஷ வீடு வந்துடப்படாது, உடனே எடுப்பு சாப்பாடு எடுக்கிறதுக்கு டிஃபன் கரியரை தூக்கிடுவா. 4 மணிக்கு டிஃபன் கரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம பக்கத்து வீட்டு பாக்கியலட்சுமி அக்கா மோவா மாசமா இருக்காலத்தே, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுக்கட்டே. மர்மலா என்கிட்ட என்ன கேப்பல, என் மோவட்ட சொல்லி சாப்பாடு எடுத்து கொடுக்க சொல்லி அவ எடுத்து வருவா. கொண்டு போய் கொடுத்துறான். பாவம் வாய் வயிறுமா இருக்க பிள்ளைய பார்க்க வச்சு திங்கப்படான்னு சொல்லி சொல்லுவா எங்க அம்மா. அமைச்சிட்டு மாசமா இருக்க பிள்ளை இதெல்லாம் சாப்பிடுன்னு ஆசைப்படும் பாத்துக்க, எடுத்து எழுதி கொண்டு கொடு. மர்மலா மாசமா இருக்க பிள்ளைல ஆசைப்பட்டு எதனாலும் கேட்டாலும் வாங்கி எடுத்து கொடுக்கணும் திங்கிறதுக்கு. இல்லன்னு சிக்கிய பிறக்க போற பிள்ளைக்கு அதுல சீல் வடின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவா. அப்படியா? ஆமா சின்ன பின்னே, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாவோ. அது நெசமா பொய்யான்னு கூட தெரியாது, ஆனா அப்படிதான் சொல்லுவாவோ. அதனால மாசமா இருக்க பிள்ளைய பார்க்க வச்சு நம்ம திங்கவும் கூடாது, பக்கத்து வீட்டுல ஏதாவது செஞ்சு எடுத்தாலும் கொடுத்துடணும் அந்த பிள்ளைகளுக்கு. சரி, எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் எடுத்து கொண்டு கொடுத்துட வேண்டியதான்.
என்னி இதுல சாம்பார் அவியல் பாயசம் பப்படம் அப்புறம் அவியல் துவரம் எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம பாக்கியலட்சுமி அக்கா மோவலுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துருவீங்களா நீ? நாங்களும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். மாசமா இருக்க பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு கொடுக்கணுமேனு. சரி, சோறு அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்கல்ல, குழம்பு கூட்டுனாலே போதும், வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிள்ளை. நான் போகும்போது வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு அந்த இதை கொண்டு போய் கொடுத்துருதேனே. சூப்பரா இருக்க சேலை, அதுக்குள்ள 2வது சேலை மாத்திட்டியேக்கும். என்னி இது இந்த மனசு சர்ப்ரைஸா எனக்கு எடுத்து வச்சிருந்திருக்காரு. ப்ளவுஸ் கூட யாங்கள ப்ளவுஸ் எடுத்துட்டு போய் அளவு கொடுத்து ஆரி வர்க்லாம் போட்டு எடுத்து தச்சு வச்சிருந்திருக்காரு. சரி நான் இப்பதான் தூக்கி தந்தாரு. அந்தால சரி இன்னைக்கு கெட்டுவமேன்னு தான் கெட்டினேன். பரவாயில்ல, அடிப்பொலி சூப்பரா இருக்கு. என்னதான் எத்தனாயிரத்துக்கு பட்டை கட்டினாலும் சரிதான், நம்ம பொம்பளைங்களுக்கு இந்த நைட்டிய போட்ட மாதிரி இருக்காது, எனக்கு சுடிதார போட்ட மாதிரி இருக்காது. நீ ஒரு 5 நிமிஷத்துல சேலைய மாத்திருவேனா? நீ தெய்வமும் யாழுமே சாப்பிட்டு இருந்தாங்க, நான் போய் கவனிக்க. நீ அட பாதியிலே விட்டுட்டு வந்த, என்ன ஏதுன்னு போய் கவனி போ. ரோசஸ் சித்தப்பு கிளம்பட்டுமா? சரி மர்மல பாத்து போயிட்டு வா. சித்தப்பு அந்த ஆள கால்ல சக்கரத்தை கட்டிட்டு அந்த ஆள பறந்துடாதிய. 2-3 நாள் இங்க எங்க வீட்டுல தங்கிட்டு தான் போனோம், சரியா? ஒரு நாள் தங்கிட்டு போவோமா, 2-3 நாள்லாம் தங்க முடியாது. வீட்டுல ஆடு கோழி எல்லாம் கிடக்கு பத்தியா. சரி, அப்போ ஒரு நாளா தங்கிட்டு போங்க. என்ன வீட்டுல ஸ்பெஷல் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைக்க சாயந்தரம் போல. சரிம்மா, நீ சொன்ன கேட்காம இருப்படா, தங்கிட்டு தான் போவேன். ஏய், என்ன 2 அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு இருக்கிய? அள்ளி நைய நல்லா நறுங்க சாப்பிடுங்க. கல்ல தின்னால கரையக்கூடிய வயசு, சாப்பிடுங்க நல்ல. என்ன சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுதிய. ஆனா சோறு காலியாக மாட்டேங்க. தேவா, இப்ப என்னையே எடுத்துக்கோ. நான்லாம் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா முதல் ரவுண்டு சோறை வச்சு பருப்பு குழம்பு ஊத்துவாங்க. 2வது சாம்பார் வரதுக்குள்ள அதை சோழிய முடிச்சிருவேன். அடுத்தாப்புல சாம்பாருக்கு 1 ரவுண்டு சோறு, வத்த குழம்புக்கு 1 ரவுண்டு சோறு, ரசத்துக்கு 1 ரவுண்டு சோறு, மோருக்கு 1 ரவுண்டு சோறு. இப்படியே எல்லா ரவுண்டுக்கும் ஒவ்வொரு வாட்டி சோறை வாங்காம விட மாட்டேன். விசேஷ வீட்டுகள்ல தானப்பா நல்ல சாப்பாட கண்ணுல பார்க்க முடியுது. அண்ணி பின்னால பாத்தியா, ராதிகாக்கு முகம் செவந்தாச்சு. பாத்தீங்க, இந்த அண்ணன் பாக்கல போல இருக்கே. அவர் பாக்கல பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு நைட் அடி கன்ஃபார்ம் நினைக்கேன். இதே பார்த்து எடுத்து பதனமா பேசுங்க. பார்த்து எடுத்து நான் யா பேசிட்டு இருக்கேன். என்ன பின்னால என்னது ஒண்ணும் இல்ல. பின்னால அக்கா ஆகா வடச்சட்டி வாய வச்சுட்டு வம்பல மாட்டிக்கிட்டேன் ஐயா. நான் இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது போல இருக்க. சவத்தை விட்டு என்னத்த சொல்ல, புது வீட்டுல புது அடி வாங்குறதுக்கு ரெடி ஆயிரணும் போல இருக்க. செல்லக்குட்டி, உன் கையால வைக்க குழம்புக்கு முன்னால இந்த குழம்புலாம் என்னத்த சுச்சிமே மேட்ரு. இப்பதான்டா ஞாபகம் வருது. மேனேஜர் அப்படியே 2-3 வாட்டி மிஸ்டு கால் விட்டுட்டாரு. எம்மா அவருக்கு பேசலன்னா தாண்டா ஆடி விடுவாரு. அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு ஓடி இருந்தே. அவர் அப்படிதான் எப்பவுமே வாயை கொடுத்துட்டு வம்பல சிக்கனே ஜாலியா போச்சு. நீங்க சாப்பிடுங்க. ரசம் கொண்டு வரட்டுமா? இல்லக்கா இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிடுதோம். நம்ம அங்கனே நின்னுட்டு இருந்தா 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம அங்கன தூர தள்ளி போய் நிப்போம். அங்கனதான் நிப்பி ஏதா தேவன கேளுங்க. சரிக்கா. அள்ளி அவளத்தையும் அள்ளி சாப்பிடு. சும்மா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துடாத. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒழுங்கா இவன் சாப்பாடு கூட போட மாட்டான் போல இருக்கு, இந்த பிள்ளை நல்ல மெலிஞ்சு போயிட்டு கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு பாக்கலாம். என்னதான் குத்தம் சொல்லும். நீங்க வர நான் வேற கல்யாணத்துக்கு பிறகு 2 கிலோ வெயிட் கூடி இருக்கேன். ஏங்க ராதிகா கையால அப்பப்ப ராஜேஷனை அடி வாங்குவார் போல இருக்கே. அதான் ஊங்கறதுக்குள்ள தெரிச்சு பயந்து ஓடுதாரு. ஆமா அள்ளி, ராஜேஷனே நல்ல அறிவா பேசிட்டு இருப்பாரு. திடுதுப்புன்னு ராதிகா கிட்ட பேசும்போது மட்டும் எக்கு தப்பா எதையா அவனை சொல்லி மாட்டிக்கிடுவாரு வசமாட்டு. எல்லாரும் முன்னாடியும் ராதிகாக்கா நல்லதா பேசுவாங்க. அதுல மாமாவை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே அடி கன்ஃபார்ம்னு தெரியும். இல்ல ராஜேஷன் சொல்லுவாரு, ஏனே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா போதும், ஐயா ஆளுலாம் போன பிறகுதானே ஐயா ஆரம்பிப்பா அப்படிம்பாரு. ஆமா, வீட்டுல யாரு இருந்தாலும் அந்த நேரத்துல அடி விழாது. எல்லாரும் போன பிறகு பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு தான் அடிப்பாங்களா அந்த அக்கா. டி ஒன்னொன்னு இடி மாதிரிலாம் விழுவோம் அப்படிம்பாரு. சொல்லி ரியாக்ஷனை காட்டுவாரு பாக்கணும். நாங்கெல்லாம் கடந்து விழுந்து விழுந்து சிரிப்போம். எனக்கு இப்ப சொல்லும் போது கூட சிரிப்பா வருது. ராஜசேகரன் மெனக்கிட்டுன்னு வாங்கினே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கதை கேட்போம். அவரு அந்த ரியாக்ஷனோட கதையை சொல்லும் போது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாலாம் இருக்குன்னா பாத்துக்கிட்டா. ஒரு 1 அடி வாங்கினாலும் சரிதான், 9 அடி வாங்கின மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன் வர விடுவாரு. கல்யாணத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டு ஒரே அட்வைஸ் மழைதான். என்ன அட்வைஸ் பண்ணாங்க? பொண்ணு, அம்மா அப்பா, ஊரு உறவு உடப்பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட வரும்போது அவங்க கண்ணு கலங்காம நம்ம பாத்துக்கணும். உள்ளி புரிக்கதா இருந்தா கூட கண்ணுல கண்ணீர் வந்துடக்கூடாது, நம்ம தான் உள்ளி புரிச்சு கொடுக்கணும் அப்படிம்பாரு. நம்ம ஏதாவது எக்குத்தப்பா கோல்மால் பண்ணா கூட நேர பொண்ணாட்டிட்டு போய் உண்மையை சொல்லி பெட்ரூம் கதவை சாத்திட்டு அவ கால தொபக்கடின்னு விழுந்துடணும் பாரு. பொண்டாட்டி 4-5 ஏச்சு தந்தா, ஏன் 2 அடி தந்தா கூட வாங்கிக்கணும். யாராட்டும் இல்லாமோ நம்ம ஏச்சு வாங்கியிருக்கோம். ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம டீச்சர்ட்ட எத்தனை அடி வாங்கியிருக்கோம், டொம்மு டொம்மு டொம்முன்னு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். கெட்டின பொண்டாட்டி காலம் முழுக்க நமக்காண்டி தானே வாழுதா, அவள்கிட்ட 2 அடி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போ ராஜேஷன் இவ்ளோ அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னால? ஆமா, பெரியவங்க எப்பவும் அட்வைஸ் கொடுத்தா கரெக்ட்டா தானே இருக்கும். ஆமா, பின்ன கரெக்ட்டா தான் இருக்கும். அப்போ நாளையில இருந்து நம்ம வீட்ல வெங்காயம் உரிக்கிறது நீங்க தான்.
ஏதாவது சொல்லி என்கிட்ட கோல்மால் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடி உண்மையிலே தப்பாது, கன்ஃபார்ம் தான். அட பாவி, இதுக்கு பேர் தான் பாட்டு வாங்குறதா? பாட்டு வாங்கிட்டியே எல்லாத்தையும் என் வாயில இருந்து. அடி கன்ஃபார்ம்ல இருக்க எனக்கு டெய்லி. பயப்படாதீங்கங்க, அடிலாம் கொடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா வெளுத்து கட்டுவல தான். ஐயோ, காமெடி பண்ணாத யாழினி, நீ எல்லாம் தங்கம். தொட கூட மாட்டேன் என்ன. சரி சரி, ஐஸ் வச்சது போதும், சாப்பிடுங்க, டைம் ஆயிட்டு. எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம்? தேவா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அடி விழுந்தாலும் விழுந்துரும். சீக்கிரம் சாப்பிடு. அட பாயசம் இருக்கு, அப்படியே அதுல பப்படத்தையும் போட்டு பழத்தையும் விரசி தின்னா செம சூப்பரா இருக்கும். சரிங்கங்க.